உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நீர் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்யும். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்யும். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நான் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில்
அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உம்முடைய நாமம் அதிசயமானவர். நீர் ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன், எங்களை பூரிக்க செய்கிற கர்த்தர் அல்லவா. இந்த நாளில் கர்த்தாவே என்னோடு சேர்ந்து இந்த ஜெப நிலையில் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் அழுத காலங்கள் போதும், கண்ணீர் சிந்தின காலங்கள் போதும். ஆண்டவரே, அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர் என்னும் நாமமுடையவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை தேற்றுகிறதனுடைய அடையாளத்தை எங்களுக்கு தாரும். அதை கண்டு எங்கள் சத்துருக்கள் நடுக்கம் பிடிக்கட்டும். நீர் எங்களை தேற்றுகிறதற்கான அடையாளத்தை தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். நீரே எங்களோடு கூட இடைப்படுவீராக. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதமான நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த காலை தியானத்துக்காக எல்லாரும் என்னோடு சேர்ந்து எபிரேயர் 3வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 7-8 வசனங்களை நான் படிக்கிறேன். எபிரேயர் 3:7-8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அருமையானவர்களே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள். அநேக வேளைகளில் நம்முடைய இருதய கடினம் தேவன் நமக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க தடையாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமான இருதயமாக இருக்கணும், விசுவாசம் நிறைந்த இருதயமாக இருக்கணும்.
அதுபோல தேவன் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படுகிற இருதயமாக நமக்கு இருக்க வேண்டும். கடின இருதயம் என்று சொன்னால் தேவனை அறியாத இருதயம் மட்டுமல்ல, தேவன் பேசும் பொழுது அவருடைய சொல்லை கேட்க இருதயமும் கூட. வேதாகமத்தில் இருதயம் என்கிறது உணர்ச்சிகளை மட்டும் குறிக்கவில்லை. அது மனிதனுடைய சிந்தனை, விருப்பம், தீர்மானம், மனசாட்சி மற்றும் ஆவிக்குறி நிலை ஆகியவற்றின் மையமாக கருதப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் கடினப்படுத்துதல் என்பதற்கு நிகரான கிரேக்க வார்த்தை தேவனுடைய சொல்லுக்கு எதிராக நிற்றல் என்றே விளக்கப்படுகிறது. கடினப்படுத்துதல் என்று சொல்கின்ற சொல்லுக்கு நிகரான கிரேக்க பதத்தினுடைய விளக்கம் தேவனுடைய சொல்லுக்கு எதிராக நிற்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கவும் உன்னை உயர்த்தவுமே நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள், உபத்திரவங்கள் என்னால் வரல, அது பிசாசின் கிரியையோ உன்னுடைய தவறோ தெரியாது. இந்த சூழ்நிலையில் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாதே. உன் இருதயம் கடினப்படுத்துதல் என்றால் என்ன? தேவனுடைய சொல்லுக்கு எதிர்த்து நிற்காதே. தேவனுடைய சொல்லுக்கு யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து நிற்கவும் கூடாது. அப்படி எதிர்த்து நின்றால் நம்மால் ஜெயிக்கவும் முடியாது, தேவன் தான் ஜெயிப்பார். நிறைய நேரத்தில் நமக்கு இது புரியல. கடின இருதயம் என்ன சொல்கிறது? ஆண்டவரை பரியாசிக்கிறது, ஆண்டவரை நிந்திக்கிறது, ஆண்டவரை தூஷிக்கிறது, ஆண்டவருடைய சொல்லுக்கு எதிராக நிற்கிறது. மட்டுமல்ல, கடின இருதயம் என்கிறது இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறார்கள்? பிடிவாதம். பிடிவாதம் என்றால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்கணுன்ற ஒரு இருதயம் இல்லை. நான் என்ன சொல்கிறேனோ, ஆண்டவரே நீ இதை செய்யப்போனா செஞ்சிடணும், ஆண்டவரே அவனை போய் அடிச்சுட்டு வாப்பானா அடிச்சுட்டு வந்துடணும், ஆண்டவரே அதை பண்ணுப்பானா அதை பண்ணிடணும். ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீ மனம் திரும்பு, முதல்ல நீ உன்னை என்னிடத்தில் அர்ப்பணி, ஏன் சொல்லுக்கு கீழ்ப்படி. கடின இருதயம் உனக்கு வேண்டாம். ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம், அதே நேரத்தில் நமக்குள்ளே கடின இருதயமும் இருக்கிறது. ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய சொல்லுக்கு நாம் செவிசாய்க்காமல், பிடிவாதமாய் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அப்படின்ற மாதிரியும், அதே போல் ஆண்டவருடைய சொல்லுக்கு எதிர்த்து நிற்கிறதிலும், ஆண்டவர் சொல்லும்போது உணர்வற்று போகிறதிலும் தான் கடின இருதயமாம். சிறிய சிறிய கீழ்ப்படியாமைகள் மனசாட்சியின் எச்சரிப்பை புறக்கணிக்கிறது. அதனால் தொடர்ந்து பாவ வாழ்க்கையை வாழ்கிறோம், தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்கிறோம், இறுதியில் இருதயம் கடினமாகிறது. அது சின்ன சின்ன கீழ்ப்படியாமையில் தான் துவங்குது. சின்ன சின்ன காரியங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நடந்துக்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து மனசாட்சி நம்ம எச்சரிக்குது, நீ செய்யறது தப்பு, இது ஆண்டவருக்கு விரோதமானது, நீ இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, மனசாட்சி சொல்லுது. ஆனால் நம்ம அந்த மனசாட்சியின் எச்சரிப்பையும் புறக்கணிக்கிறோம், தொடர்ந்து பாவத்தில் வாழறோம். தேவன் சொல்லுகிறார், நம்மோடு பேசுகிறார், நீ மனசாட்சிக்கு விரோதமாக வாழற அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது, தேவன் எச்சரிக்கும் போது தேவனுடைய வார்த்தையையே அலட்சியம் பண்ணிட்டு தொடர்ந்து நான் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது இருதயம் கடினமாகிறது. இருதயம் கடினமாகும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவன் நமக்காக வாக்கு பண்ணினவைகளை அல்லது வைத்திருக்கிறவைகளை நம்மால் எளிமையாய் சுலபமாய் அடைந்து கொள்ள முடியவே இல்லை. அதனால தான் எத்தனையோ வருஷங்களாகி நமக்கு ஒன்றும் நடக்கலை. இருதயம் கடினமாக இருக்குது. ஒரு நேரம் இப்படி பேசுது, ஒரு நேரம் அப்படி பேசுது. கர்த்தர் சொல்ற, இந்த பொல்லாத சந்ததியை எவ்வளோ நாள் இன்னும் நான் அவங்க கூட இருப்பேன்றார். எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே, எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்குள்ள பக்தி விசுவாசம் வரமாட்டேன்தே, திடீர்னு உங்களை மாதிரி ஒரு ஆவிக்குரியவங்க யாருமே இல்லைன்ற மாதிரி பேசுகிறீங்க, திடீர்னு அப்படியே உங்களை மாதிரி ஒரு அவிசுவாசி யாருமே இல்லைன்ற மாதிரி பேசுகிறீங்க, திடீர்னு என்னை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறீங்க, திடீர்னு என்னை மறுதளிக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ நான் உனக்கு அற்புதங்கள் செய்யலையா? உனக்கு நான் நன்மைகள் செய்யலையா? இந்நாள் வரைக்கும் உன்னை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் வச்சுருக்கிறேன். எவ்வளோ கஷ்டங்கள் வரும்போது அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேனே. அப்போ இந்த சின்ன விஷயத்துக்காக ஆண்டவரை டோட்டல் டேமேஜ் பண்ணால் எப்படி? அதுதான் கடின இருதயம்.
கடின இருதயம் இருக்கு என்கிறது ஒரே நாளில் அப்படி ஆகில்ல. அது சின்ன சின்ன பாவங்களில் துவங்கி மனசாட்சியின் எச்சரிப்பை புறக்கணித்து அதை தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையே எதிர்த்து நின்று நாம் நம்முடைய இஷ்டப்படி பேசுகிறதும் இஷ்டப்படி வாழ்கிறதும் அதுதான் கடின இருதயத்தினுடைய ப்ராசஸ். அப்போ கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போது இந்த கடின இருதயம் தேவனை கோபமூட்டுமாம். நாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நாம் தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அருமையானவர்களே, 15வது வசனம் அதிலேயே சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்கள் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? அப்போ தேவனை நம்முடைய கடின இருதயத்தினால் நாம் கோபமூட்டலாமா? தேவன் பேசும்போது உடனடியாக கீழ்ப்படிந்து ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்கிறதான் மென்மையான இருதயம். நாளைக்கு கீழ்ப்படிவேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கீழ்ப்படிவேன் அப்படின்றதான் கடின இருதயம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய இருதயம் கடினமாக இருந்தால் தேவன் தம்முடைய வல்லமையை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவார். அப்படி தேவன் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது நம்முடைய வண்டி ஒரு அடி கூட ஓடாது, பஞ்சரான வண்டி மாதிரி நின்றுடும். இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா பார்வோன். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். எட்டு 15. இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோது தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினானாம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவன் மோசே அனுப்பினார், அற்புதங்களை செய்தார், வாதைகளை அனுப்பி எச்சரித்தார். ஆனால் பார்வோன் தொடர்ந்து மறுதலித்தான். ஆண்டவர் எச்சரித்தார், வாதைகளை அனுமதித்தார், அவன் கண் முன்னாடி அற்புதங்களை செய்தார், ஊழியக்காரன் அனுப்பினார். ஊழியக்காரன் வந்தாலும், எச்சரிக்கை வந்தாலும், அற்புதங்களை செய்தாலும், சில வாதைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பார்வோன் தன் உணரலை. அவன் கடினப்படுத்துகிறான், என்னை விட யார் இருக்கிறாங்கன்றான். அப்போது அவன் இருதயத்தை அவன் கடினப்படுத்த தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தை அவன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த துவங்கினார். நீ ராஜாவாக இருக்கலாம், நீ பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு விரோதமாய் உன்னால் எழும்ப முடியாது. எனக்கு விரோதமாய் நீ பேசினா உனக்கு என்ன நிலைமை தெரியுமா? எனக்கு கீழ்ப்படியாமல் என் வார்த்தைக்கு நீ உன் இருதயத்தை கடினப்படுத்த நீ என்ன ஆவ தெரியுமா? அப்படின்றத கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படின்றத கர்த்தர் அங்கே பார்வோனுக்கு 10 வாதைகளால் அடி கொடுத்து, இனிமேல் என்னால் ஒன்றுமே முடியாது, அவரோடு என்னால் போராடவே முடியாதுன்னு டோட்டல் சரண்டரானாம் பார்வோன். அப்படியும் அவன் எழும்பின போது கர்த்தர் செங்கடலை பொழந்து அவனை அதில் ஜலசமாதி ஆக்கினார். அப்படின்னா தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பை பார்த்தும் நம்முடைய இருதயம் மாறலை, ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தும் நம்முடைய இருதயம் மாறலை, ஆண்டவருடைய எச்சரிக்கையை கேட்டும் நம்முடைய இருதயம் மாறலை. அப்படின்னா நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த இருதயத்திலே அருமையானவர்களே தேவன் இடைப்பட துவங்குவார். வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் தடையாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், எதுவும் நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறதே காரணம். தேவன் சொன்ன சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ளாததே காரணம். நான் என்ன மாற்றிக்கல, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நிறுத்தி நிதானமாக உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள்.
நான் ரொம்ப கரெக்டுன்ற மாதிரியே உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை தேட போவாதீங்க. ஒரு பிரச்சனையும் தெரியாது. நானும் மனுஷன்தான், எனக்கு தெரியாமல் என்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு அதை வெளிப்படுத்தும், நான் மாற்றிக்கொள்கிறேன் என்ற தாராள மனதோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் செல்லும்போது ஆண்டவர் பிழைகளை உணர்த்துவார். மகனை, இந்த காரியத்தில் நீ குறைவுபட்டா என்று சொல்லுவார். அப்படி ஆண்டவர் சொன்னால் ஆண்டவர் கூட சண்டைக்கு போகும் பொழுது நம்ம அவ்வளோ ஒரு சுயநீதி படைத்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கடின இருதயத்தை மாற்று, உன்னுடைய இருதயம் மென்மையான இருதயமாய் மாறட்டும். தேவன் என்ன சொன்னாலும் அந்த சொல்லுக்கு நான் எதிர் சொல்ல மாட்டேன். தேவன் என்ன சொன்னாலும் அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று உன்னை நீ ஒப்புக்கொடு. அப்படி ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். கடின இருதயம் ஒருவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அவனுடைய மனதில் எந்த ஆசையும் இருக்காது. அவன் அந்த பிரசங்கம் எனக்கானது அல்ல என்று நினைப்பான். அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான், இது எனக்கு இல்லைன்னு யோசிப்பான். அது ஒரு கடின இருதயத்தினுடைய அடையாளம். மட்டுமல்ல, தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை மறுக்கிறவன். நான் இது தவறு தாங்க, என்கிட்ட இருக்கிறது தவறு தான், நான் இதை பண்ணது தவறு தான், இதை பேசுனது தவறு தான் அப்படின்னு இல்லாமல் அவங்க அந்த தவறை மறைக்கிறதும் அந்த தவறை நியாயப்படுத்துகிறதுமா இருக்கிறாங்கன்னா அவங்க தான் கடின இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. மன்னிக்க முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் கடந்த கால காயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பது கடினமான இருதயத்தை குறிக்கிறது. நமக்குள்ளே அப்படிப்பட்ட மன்னியாத தன்மைகள் இருக்கக்கூடாது. மட்டுமல்ல, தொடர்ந்து ஜெபம் குறைவுபடுது, வேத வாசிப்பு குறைவுபடுது, தேவ பிரசன்னத்தை விட்டு நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம். வாஞ்சியோடு பிரசங்கத்தை கேட்கறதில்ல, வாஞ்சியோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரல அப்படின்னா நம்முடைய இருதயம் கடினமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். முன்ன மாதிரி ஜெபிக்கலையா, முன்ன மாதிரி வேதத்தை வாசிக்கலை, முன்ன மாதிரி நான் ஆண்டவருக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய தடை கடின இருதயம். அதை நீ மாற்றிக்கொண்டால், என் சத்தத்தை கேட்டால், தாமதமில்லாமல் மனம் திரும்பினால் நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை இழப்பதில்லை, என் இளைப்பாறுதலிலே நீ பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நான் நவமான இருதயத்தை தருவேன், உங்களுக்குள்ளே புதிய ஆவியை நான் வைப்பேன், கல்லான இதயத்தை எடுப்பேன், சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். கேட்காத இருதயம், உணராத இருதயம், மன்னிக்காத இருதயம், மனம் திரும்பாத இருதயம், கீழ்ப்படியாத இருதயம் தான் கல்லான இருதயம். தேவனுடைய வார்த்தை கேட்கும், தவறை உணரும், மனம் திரும்பும், மன்னிக்கும், கீழ்ப்படியும், தேவனை தேடும், இதுதான் சதையான இருதயம். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன், நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? இன்றைக்கு நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் பிதாவே, தேவகுமார் நாம் இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகின்றோம். இருதய கடினம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, மென்மையான இருதயம் உடையவர்களாய் எங்களை மாற்றும். நீர் சொல்லும் பொழுது அதை கேட்டு அப்படியே செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும். ஒரு நாளும் உமக்கு விரோதமாய் உம்மை எதிர்த்து பேசுகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், எங்களுக்குள்ளே அந்த சிந்தனையின் போர்க்களங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் தேவையில்லாத சிந்திக்கக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எங்கள் இருதயத்தில் ரகசிய ஆலோசனை செய்யக்கூடாது. உமக்கு விரோதமாய் எங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை மென்மையான இருதயமாய் மாற்றும். உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றும். உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாகவும், தவறை உணர்கிறவர்களாகவும், மனம் திரும்புகிறவர்களாகவும், மன்னிக்கிறவர்களாகவும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும், தேவனை தேடுகிறவர்களாகவும் எங்களை மாற்றும் ஐயா. கடின இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் தாமே எங்கள் இருதயத்தில் இருக்கிற கடினமான பகுதிகளை மாற்றுவீராக. மன்னிக்காத இருதயத்தை எங்களிலிருந்து எடுத்து போடும். பிடிவாத குணத்தை எங்களிலிருந்து எடுத்து போடும். அவிசுவாசத்தை எடுத்து போடும். பாவத்தின் மேல் உள்ள பற்றை முறித்து போடும். கல்லான இருதயத்துக்கு பதிலாக சதையான இருதயத்தை தாரும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உடனடியாக கீழ்ப்பட்டுகின்ற இருதயத்தை தாரும். உம்முடைய பரிசுத்த சித்தத்தின்படி வாழ ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும்.
உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.